வணக்கம் மக்களே. ஆர்சிபி தோல்விக்கு பிறகு கோலி சொன்னது என்ன? மயான அமைதியானது ட்ரெஸ்ஸிங் ரூம். வெளியான புதிய வீடியோ. IPL 2024ஆம் ஆண்டு தொடரில் ஆர்சிபி அணி எலிமினேட்டர் போட்டியில் தோல்வியை தழுவி தொடரிலிருந்து வெளியேறி இருக்கிறது. இது CSK அணி ரசிகர்களை உற்சாகத்தில் ஆழ்த்தியுள்ளது. ஏனென்றால் லீக் சுற்றில் CSKவை தோற்கடித்து பிளே ஆஃப் சுற்றுக்கு ஆர்சிபி அணி முன்னேறிய போது அந்த அணி வீரர்கள் மற்றும் ரசிகர்கள் CSK ரசிகர்களை வெறுப்பேற்றும் வகையில் நடந்து கொண்டார்கள். ஏதோ IPL கோப்பையை வென்றுவிட்டோம் என்பது போல் ஆர்சிபி ரசிகர்கள் உற்சாகமாக கொண்டாடினர். இதேபோன்று ஆர்சிபி வீரர்களும் பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற்றதையே பெரிய அளவை கொண்டாடினர். ட்ரெஸ்ஸிங் ரூம் திருவிழா போல் மாறியது. சனிக்கிழமை இரவு போட்டி முடிந்த நிலையில் மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 5 மணி வரை ஆர்சிபி வீரர்கள் பார்ட்டியில் ஈடுபட்டதாக செய்திகள் வெளியானது. இதற்கு பலரும் கண்டனம் தெரிவித்திருந்தார்கள். ஆர்சிபி இன்னும் கோப்பையை வெல்லவில்லை, ஆனால் பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற்றதையே இப்படி கொண்டாடி வருகிறார்கள் என்றும் பலரும் சாடியிருந்தார்கள். இந்த நிலையில் ஆர்சிபி அணி தோல்வியை தழுவி வெளியேறி இருப்பது பல்வேறு ரசிகர்களையும் மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. போட்டியில் தோற்ற பிறகு ஆர்சிபி வீரர்கள் ஒவ்வொரு மூலையில் தனியாக அமர்ந்து சோகமாக இருந்தனர். விராட் கோலி 17 ஆண்டுகளாக நம்மால் இந்த IPL கோப்பையை வெல்ல முடியவில்லை என்ற சோகத்தில் இருந்தார். அப்போது பேசிய அவர், இந்த சீசனில் நாங்கள் முதல் பாதியில் சரியாக விளையாடவில்லை. இன்னும் இரண்டாவது பாதியில் அனைத்தும் மாறியது. தொடர்ந்து 6 போட்டிகளில் வெற்றி பெற்றோம். இதன் மூலம் எங்களின் திறன் மற்றும் எங்களுடைய போர் குணம் அனைத்தும் வெளியானது. குறிப்பாக CSK அணிக்கு எதிரான ஆட்டத்தில் வெற்றி பெற்று பிளே ஆஃப் சுற்றுக்கு சென்றதை என்னால் மறக்க முடியாது. ஒவ்வொரு வீரர்களும் கடுமையாக போராடி சிறப்பாக செயல்பட்டார்கள். எனினும் எங்களால் சாம்பியன் பட்டத்தை வெல்ல முடியவில்லை. வேதனையாக இருக்கிறது என்று விராட் கோலி கருத்து தெரிவித்துள்ளார். இதைத் தொடர்ந்து பேசிய தினேஷ் கார்த்திக், இந்த சீசன் எங்களுக்கு சிறப்பாகவே அமைந்தது. நாங்கள் சீசன் பிற்பகுதியில் தொடர்ந்து வெற்றி பெற்றதன் மூலம் நாங்கள் யாரென்று ரசிகர்களுக்கு காட்டியிருக்கின்றோம். எனினும் விளையாட்டில் எப்போதுமே ஒரு நல்ல முடிவு என்றும் அமையாது என நினைக்கின்றேன் என்று அவர் கூறினார். இதைத் தொடர்ந்து பேசிய டு பிளிசிஸ், பிளே ஆஃப் சுற்றில் வெளியேறியிருப்பது ஏமாற்றமாக இருப்பதாக தெரிவித்தார். இன்னும் தங்களுடைய அணி வீரர்கள் சிறப்பாக செயல்பட்டதற்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டதோடு இறுதிப் போட்டியில் பனிப்பொழிவு தோல்விக்கு ஒரு காரணமாக அமைந்து விட்டதாக குற்றம் சாட்டினார். மேலும் இன்றைய ஆட்டத்தில் ஒரு 20 ரன்கள் கூட அடித்திருந்தால் வெற்றியை பெற்றிருக்கலாம் என்று அவர் கூறினார். இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.